மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடிகர் ராஜேஷ் காலமாகியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய உடலானது அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தன்னுடைய இரங்கலை ராஜேஷ் அவர்களுடைய மகளுக்கும் மகன்களுக்கும் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதம், அது எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவர் திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. வணக்கம். சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், மிக சிறந்த குணச்சித்திர நடிகராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலானது 3வது நாளாக அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில் பல்வேறு பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு அவருடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார். அவருடைய மகனையும் நேரில் சந்தித்து தன்னுடைய இரங்கலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு மிகவும் வேண்டிய நண்பர் என்றும் தன்னுடைய நலனுக்காக நான் நீண்ட நாள் வாழ ஆசைப்பட்ட ஒரு மனிதர், என்னுடைய நலனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்பதையெல்லாம் எனக்கு அடிக்கடி அறிவுறுத்துவார் என்ற தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ராஜேஷ் உடனான அவருடன் பயணம் செய்தது தொடர்பான பல்வேறு தகவல்களை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததையும் நாம் பார்த்தோம். சினிமா, அரசியல் என பல துறைகள் பற்றி அவருக்கு தெரியும். நிறைய கல்வியை கற்றுக்கொண்டவர், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்தவர். தனக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவருக்கும் தெரிய வேண்டும் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்றெல்லாம் ராஜேஷ் அவர்களை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து செய்தியாளர் ராஜா வழங்க நாம் விவரங்களை கேட்கலாம். ராஜா வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். ராஜேஷ் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த பயணம் பற்றிய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். நடிகர் ராஜேஷ் நேற்று முன்தினம் காலமானார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள், 45 ஆண்டுகள் மேல் சினிமா துறையில் இருந்திருக்கிறார். அவர் சினிமா துறையில், அதாவது திரைப்படங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் சீரியல்களில் நடித்திருக்கிறார். யூடியூப் சேனல்களில் பேட்டிகள் கொடுத்திருக்கிறார். அதே போல் பன்முகத்தன்மை கொண்டவர், பலராலும் பாராட்டப்பட்டவர். இதனால்தான் திரை உலகத்தினர், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முதல் அவர் மகள் திவ்யா வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு தாமதமான காரணத்தினால் அவரது இறுதிச் சடங்கானது இன்று நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு மேல் அந்த இறுதிச் சடங்கானது நடைபெறுகிறது. சற்று முன்பு நடிகர் ரஜினிகாந்த் அவர் இல்லத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். அவருடைய நல்ல குணங்களை பற்றி எடுத்திருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி, ஆன்மீகத்திலும் பற்றுள்ளவர் என்று அவரை புகழாரம் சூட்டிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சென்றிருக்கிறார். அவர் இறந்து செய்தி கேட்டனே முதல் ஆளாக ட்வீட் செய்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக ராஜேஷ் நடிகர் ரஜினிகாந்தோடு இருந்தது அதுக்கு சான்றாக பார்க்கப்படுகிறது. பெருமளவில் இவர்கள் படங்கள் நடிக்க இல்லை என்றாலும் இருந்தாலும் அவர்களுக்குடைய நட்பு சினிமா துறையில் அந்த 45 ஆண்டுகளிலும் பல்வேறு விஷயங்களும் இவர்களோட பரஸ்பரமாக இவர்கள் பேசிக்கொண்டது வெளிக்காட்டால்தான் இந்த நட்பை நம்ம பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.